மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசும்போது அவரை கேரள எம்பி ஒருவர் கடுமையாக வெறுப்பேற்றியிருக்கிறார். இதற்கு தம்பிதுரை வழங்கிய பதிலடிதான் பெரும் வைரலாக மாறியிருக்கிறது. என்ன நடந்தது? தம்பிதுரையின் தக் லைஃப் பதிலடி என்ன என்பதை இந்த செய்திக்குறிப்பில் பார்க்கலாம். Our honorable former Chief Minister Amma and sir, the review petition your Amma. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் வளைத்து கைது செய்திருந்த போதிலும் டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் சார்பில் மிகப்பெரிய எழுச்சி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் விளைவாக மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மீண்டும் இதுபோன்ற சம்பவம் நடக்காது என்று உறுதியளித்த மத்திய அரசு பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதாவையும் கொண்டு வந்தது. இந்த மசோதாவின்படி தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. முதலில் லோக்சபாவில் நிறைவேறிய இந்த மசோதா அதன் பிறகு ராஜ்யசபாவில் நேற்று நிறைவேறியது. இந்த மசோதா நேற்று நிறைவேறிய போது நடந்த விவாதத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை கலந்து கொண்டு பேசினார். அப்போது காங்கிரஸ் தலைமையிலான அரசுதான் முதலில் 2013ஆம் ஆண்டு அன்று நீட் தேர்வை கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் திமுக அந்த கூட்டணியில் இருந்தது. ஆனால் தற்போது அரசியல் ஆதாயத்திற்காக நீட் தேர்வை எதிர்ப்பது போல் திமுக மற்றும் காங்கிரஸ் நாடகம் ஆடுகிறது என்று தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தில் நீட் விவகாரம் இருந்தபோது தமிழ்நாட்டின் மருத்துவ சேர்க்கை கொள்கை மதிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியதாகவும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கோரிக்கை வைத்ததாகவும் கூறினார். அதிமுக நீட் எதிர்ப்பில் உறுதியாக உள்ளது என்றும் மத்திய அரசால் 2017ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது என்றும் தனது வாதங்களை அழுத்தமாக எடுத்துரைத்தார். தம்பிதுரை ஒவ்வொரு முறை ஜெயலலிதா குறித்து பேசும்போதும் அம்மா அம்மா என்று பேசியிருந்தார். இதன் காரணமாக தம்பிதுரையின் பின்னால் அமர்ந்திருந்த கேரள எம்பி ஜான் பிரிட்டோஸ் எந்த அம்மா என்று மீண்டும் கேட்டு இடையூறு செய்து கொண்டிருந்தார். இதனால் ஒரு கட்டத்தில் கடுப்பான தம்பிதுரை உங்க அம்மா என்று கூறி தொடர்ந்து பேசினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. And respect the earlier judgment striking down NEET. Sir, the review petition, your Amma, the review petition that kept this examination alive.